அவங்க பண்ண மோசமான செயலுக்கான விளைவுகளை கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அனிதாவோட வீட்டுல ஒரு விபத்து நடந்திருக்கு. அதாவது அவங்களோட புருஷன் அவங்க பண்ண சில தப்பான விஷயங்களுக்காக அவர் சாக வேண்டியதாயிருக்கு. இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு. 2 பொண்ணுங்களோட பாடிய தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவத்துக்கான குற்றவாளிகளை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் அனுப் சோனி கிரைம் பெட்ரோல் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையும் மிக்க மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். மார்னிங் சார். மார்னிங். என்ன சிச்சுவேஷன்? வாங்க சார். இந்த பாடி யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்களா? சார் நாங்கள் அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க? சார் இந்த பாடியை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் பயந்து போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் தான் உங்களுக்கு கால் பண்ணி தகவல் இந்த சொன்னார். பக்கம் யாராவது வந்து போனதை நீங்க பார்க்கலையா? இல்லை பார்க்கல சார். இந்த இடம் யாரோடது? இந்த இடம் சன்னி சிங் சாரோடது. சரி, நீங்க போலாம். யாதவ், இந்த சன்னி சிங்கை பத்தி விசாரணை பண்ணுங்க. பாடியில இருந்து வெட்டப்பட்ட தலையை நீங்க சீக்கிரம் கண்டுபிடிங்க. இந்த ஏரியா முழுக்க நீங்க உங்க விசாரணை ஆரம்பிங்க. ஓகே சார். சார் 2 பொண்ணுங்க காணாமல் போனதா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் உட்காருங்க. நீங்க தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமா சார். சார் இவங்க 2 பேரும் என் தங்கச்சிங்க சார். சாரு அப்புறம் மாலா. இவங்க காலையில இருந்து காணோம் சார். நான் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வீட்டோட கதவு பூட்டி இருந்தது சார். மாலா, சாரு, எவ்வளவு நேரம் தூங்குவீங்க 2 பேரும்? கதவை தரங்கம்மா. மாலா, சாரு. நான் என் வீட்டு கதவை ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருந்தேன் சார். ஆனா அவங்க 2 பேருமே வந்து கதவை திறக்கல. அதனால கதவை உடைச்சிட்டு நானே உள்ள போனேன். சாரு, மாலா, சாரு, மாலா. சாரு, நான் உள்ள போய் பார்த்தப்ப உள்ள யாருமே இல்ல சார். நாங்க 3 பேரும் சிட்டிக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினைச்சோம் சார். ஆனா அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நீங்க எங்க கூட வாங்க. மிஸ் நீலு, எங்களுக்கு 2 பாடி கிடைச்சிருக்கு. பாடியில தலை இல்லை. இந்த பாடியில இருந்து சில பொருட்களை எடுத்தோம். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சார் இது என் தங்கச்சிங்களோடது சார். இது ரொம்ப டேஸ்டா இருக்குமா? தேங்க்யூ. மேடம் வந்துட்டீங்களா? இந்தாங்க சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்புறமா தான் நான் வீட்டுக்கு போகணும். இப்ப பாருங்க மகாராணி எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு. சாரக்கா, இனிமே பால்ல எனக்கு மஞ்சள் போட்டு கொடுக்காதீங்க. சின்ன வயசுல எனக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி வருதில்ல. ஆனா நீங்க என் வாழ்நாள் முழுக்க மஞ்சள் போட்டே குடிக்க சொல்வீங்க போல. அப்படியா? மேடம் என்ன குடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் டவுன்ல கிடைக்குதுல்ல சாக்லேட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாட் சாக்லேட். அப்படியா? ஹாட் சாக்லேட்டா? சரி, ஹாட் சாக்லேட் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? யார் கூடயாச்சும் போய் குடிச்சிருக்கியா என்ன? நான் யார் கூடயும் போய் சாப்பிடல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த சாக்லேட்டை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, வக்கீல் கிட்ட எக்காரணத்தை கொண்டு உண்மையை மறைக்கவே முடியாது.
என்னக்கா நீங்களும் ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு திறமையான வக்கீல் தான், ஆனா நீங்க நல்ல நடிகை கிடையாது. இங்க பாருமா தங்கச்சி, நீங்களும் நல்ல நடிகை கிடையாது. நீங்க யார் கூடவாது டேட் போகும்போது சொல்லிட்டு போகணும். நீரு அக்கா, நான் போகும்போது சொல்லிட்டே போறேன். குட். போலாமா? முதல்ல இந்த ஃபைலை செக் பண்ணு. அதுக்கப்புறம் நீ மஞ்சள் போட்ட பாலை நீ குடிச்சிட்டு தான் போகணும். இல்ல வேண்டாம். நாங்க மாலா அப்புறம் சாருடைய வீட்டை சர்ச் பண்ண வேண்டியிருக்கு. சும்மா நீங்க பாருங்க, சாருவையும் மாலாவையும் இங்கிருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்கணும். எல்லா பொருளுமே செதறி கிடக்குது பாருங்க. அவங்க 2 பேரும் காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சார், இந்த வீட்டோட மெயின் டோர் உள்ள பூட்டி இருக்கு. இந்த ஜன்னல் வழியா ஒருத்தரால மட்டும்தான் உள்ள வந்துட்டு போக முடியும். மத்த ஜன்னல் எல்லாம் கிரில்லால பூட்டப்பட்டிருக்கு. இந்த ஜன்னல் மட்டும்தான் ஓபன்ல இருக்கு. ஃபுட் மார்க்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஜன்னல் வழியா தான் வெளியே போயிருக்கணும். இது ஒரு எவிடன்ஸ். இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே சார். அம்மா உட்காருங்கம்மா, உட்காருங்க. இப்போ வந்துடுறேன். சார் சார், என் பேர் சித்து. நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். சாரு மாலா பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? அந்த 2 பாடி அவங்களோடதா சார்? நாங்கள் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கள பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா? சார், நேற்று ராத்திரி 11 மணிக்கு சாரு என் வீட்டுக்கு வந்தா சார். சர்க்கரையை கடனாக கேட்டாங்க. நைட்டு வேலை இருக்கனால நான் அடிக்கடி டீ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு சார். ஒன்றுமே புரியல சார். வழக்கத்துக்கு மாறா வேற ஏதாவது விஷயத்தை பார்த்தீங்களா? இல்லை சார், நான் எதையும் பார்க்கல. சரி, போங்க. சார் சார் சார், இங்க பாருங்க சார், ஏதோ ஒன்று இருக்கு. உங்களோட பைக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் திருடங்க எல்லாருமே நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சார், என்னோட பைக்குக்கு பின்னாடி லைட்டா உடஞ்சிருக்கும். பைக்குக்கு முன்னாடி மண்டவோட ஸ்டிக்கர் இருக்கும். இப்போ நீங்க போலாம். எங்களுக்கு பைக்கை பத்தின தகவல் கிடைச்சதும் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். இது எங்க இருந்தது? அதோ அங்க இருந்தது சார். ஆனா ஏன் தலையை மட்டும் இங்க கொண்டு வந்து போட்டாங்கன்னு புரியல சார். யாதவ், இது நம்மளோட எவிடன்ஸ். இதை பத்திரமா வைங்க. ஓகே சார். ஒருவேளை கில்லர் பாடி பார்ட்ஸை கட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவன் ஏன் அந்த வேலையை முடிக்காம போயிருக்கான்? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. சார், நான் கிராமத்துக்கு போய் அந்த பொண்ணுங்களை பத்தி விசாரிச்சேன். இலவசமா சட்ட ஆலோசனை கொடுக்குறாங்களாம். கிராமத்துல பல பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களை எதிர்த்து பல பேர் வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க. அந்த எல்லா கேஸோட ஹிஸ்டரியும் எடுங்க. ஓகே சார். சார், நான் உள்ள வரலாமா சார்? வாங்க, உட்காருங்க. என் 2 தங்கச்சிங்களும் செத்து போயிட்டாங்கன்றத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல சார். சார், எனக்கு ஒரு ஆள் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு சார். நான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன். சரி, சொல்லுங்கம்மா. சார், அந்த ஆளு சாருவோட புருஷன் பிரிகேஷ் சார். அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வாழல சார். ஆனா டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணல சார். சாருக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுல பிரிகேஷ்க்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல சார். சாரு அவளோட கேஸ் அவளே வாதாடினா சார். நான் என்னோட பணத்தை கண்டிப்பா எடுத்துப்பேன் பிரிஜேஷ்.
ஆனால் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு யார் சொன்னது? நீ இப்போ வரைக்கும் என்னோட பணத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்க. நீ என்ன எடுத்து பேசுறியா? நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்றீங்க பிரஜேஷ். நான் என்னடி பண்ணுவ? சொல்லு. இன்னொரு தடவை உன் கை என் மேல பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி வீணா போச்சு, புரியுதா? ஆமாம் சார், நான் அவளை 2-3 முறை கன்னத்தில் அரைஞ்சேன். அதை வச்சு நான் தான் அவளை கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லாதீங்க சார். நான் இப்போ வரைக்கும் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அவளை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தேடிட்டு நான் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் சார். என்னை நானே மன்னிக்கிற அளவுக்கு நான் தகுதியானவன்னு எனக்கு தெரியல. நேற்று ராத்திரி எங்கே இருந்தீங்க? நேற்று ராத்திரி நான் என்னோட டவுனில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அப்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். லேட்டானால நான் அங்கேயே தங்கிட்டேன். பிரிஜேஷ், இங்கே பாருங்க, இந்த கண்ணாடியை அங்கே வெளியே எடுத்தோம். இது உங்களோடதா? இல்லை சார், இது என்னோடது இல்லை. சரி, எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. பிரிஜேஷ் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்க. ஓகே சார், அவர் எப்படிப்பட்டவர்னு விசாரிக்கிறேன் சார். ஜிகர், உன்னோட அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? 2 நாளுக்கு முன்னாடி மாமாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா? ஜிகர், அஜித் அவர் குடிச்சிட்டு வந்து என்ன தேவையில்லாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் வேணும்னு இதை பண்ணவே இல்லை ஜிகர். அஜித் இறந்துட்டாரு. அமைதியா இருங்கக்கா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? சரி, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அனிதாவை புருஷனை தெரியாமலே அவனை கொண்டுட்டா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கேஸை அவங்க விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கேஸ்ல எந்த விதமான துப்பும் கிடைக்கல. சாரு, மாலா 2 பேருமே வக்கீலுங்க. பொதுவா வக்கீலுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. இந்த கொலைக்கான குற்றவாளிகளை போலீஸ் எப்படி பிடிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். சாருவும் மாலாவும் பல பேருக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்களே. அவங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. சார், கடைசியா பாத்தீங்கன்னா சாருவும் மாலாவும் சன்னி சிங்க்கு எதிராக கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இல்லீகல் மைனிங் கேஸ். அவங்க ஒரு என்ஜிஓக்காக சன்னி சிங்க்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சன்னி சிங்கை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. சார், நான் சன்னி சிங் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி டெல்லிக்கு போயிருந்ததா அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த கொலைகளை பற்றி விசாரிச்சேன் சார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் கம்பெனி நல்ல வேலை செய்யறதுனால என்ஜிஓ கேஸை வாபஸ் வாங்கிருச்சு. எல்லா வேலையும் லீகலாக போயிட்டு இருக்கு சார். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கேஸுக்காக அவர் இங்கே வந்து தான் ஆகணும். அவரை இமீடியட்டாக இங்கே வர சொல்லுங்க. சார், சாருவும் மாலாவும் செத்து போன அன்றைக்கி ராத்திரி சாரோட ஹஸ்பண்ட் பிரிஜேஷ் அன்றைக்கி வீட்டில் தான் சார் இருந்திருக்காரு. நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேன் அண்ட் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன் சார். சார், எங்களுக்கு புதுசாக ஒரு ஃபைல் கிடைச்சிருக்கு. சாருவும் மாலாவும் புதுசாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிர்மலா ஜெனரல் ஸ்டோர்ஸ்க்கு எதிராக. அந்த கடையோட ஓனர் பேர் என்னன்னா சுகி லால். அவர்கிட்ட தீனுன்னு ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு வேலை பண்ணுங்க, சாருவும் மாலாவும் ஏகப்பட்ட பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்கள லிஸ்ட் போடுங்க. அவங்க எல்லாரையும் நம்ம போய் விசாரிக்கலாம். நாம் முதல்ல நிர்மா ஜெனரல் ஸ்டோர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். தீனுக்கு ஃபோன் பண்ணி கடைக்கு பக்கத்தில் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஓகே சார். ஆமாம் சார், சுகிலாலுக்கு எதிராக நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் சாரு அக்கா, அப்புறம் மாலாக்கா, அப்புறம் சுகிலால் இவங்க 3 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. அரசாங்கம் கொடுக்குற ரேஷன் பொருளை அதிக விலைக்கு விற்க முடியாது. ரேஷன் பொருளை விற்கிறது குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்படி பண்ணா இங்க இருக்கிற ஏழைங்க பட்னியா தானே வாழ்வாங்க. என்னோட கடை, என்னோட பொருள். நான் இதை சட்டப்படியோ இல்லை பிளாக்ல வித்தாலும் உனக்கு என்ன? உங்க செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு இதை முடிச்சுட்டு போங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் செட்டில்மெண்ட்டை வாங்க வரல. இந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லை. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? லேடிஸ் இருக்குதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இவங்க முட்டை இல்லைன்னா நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரிய வச்சிருப்பேன். என்ன நீங்க மிரட்டி பாக்குறீங்களா? பார்த்துட்டே இருங்க சுகிலால், உங்களை ஜெயிலுக்குள்ள அனுப்பி கண்டிப்பா கம்பி எண்ணெய் வைப்பேன். தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதீங்க சார். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது தெரிஞ்ச அந்த சுக்லர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. நீ கவலைப்படாத, இப்போ நீ போகலாம். சரிங்க சார். சார், நான் சில பல சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். ஆனால் கொலை அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை சார்.
அன்னைக்கு கோர்ட்டுக்கு வெளியே எங்கள் 3 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது. அவங்க என் பேச்சை கேட்கவே இல்லை. அது எங்களுக்குள்ள நடந்த சின்ன வாக்குவாதம் சார். அதுக்காக அவங்கள நான் கொல்லணும்னு நினைக்கல சார். அவங்க செத்து போன நினச்சி நான் வருத்தப்படுறேன் சார். சரி, நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிடும்போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும். சரிங்க சார், கண்டிப்பாக வரேன். எனக்கு கொஞ்சம் மிட்டாய் கிடைக்குமா? ஆ. பேப்பரில் வேணாம். அதிகமாக வேணுமா? அதிகமாக தான் வேணும். 20 ரூபாய்க்கு போதுமா? 20 ரூபாய்க்கு போதும். இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், வண்டி நிப்பாட்டுங்க. யாதவ், இந்த நகை கடையில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த கடைக்கு பக்கத்தில் தான் சாரு அப்புறம் மாலாவுடைய வீடு இருக்கு. அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். சுமன், சாரு மாலா கேஸில் லிஸ்ட்டில் இருக்கிற யார் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்? சார், சோமான்னு ஒரு விவசாயி. இவர் தான் கலாவதி மேலே கேஸ் போட்டிருக்காரு. சாருவும் மாலாவும் தான் அவங்களோட வக்கீல். சரி, அவரை போய் பார்க்கலாம். சோமாவா? ஆமாம் சார். என்ன விஷயம் சார்? ஒரு கேஸ் விஷயம். சாரு அப்புறம் மாலாவோட மர்டர். உனக்கு ஏதாவது தெரியுமா? நேற்று ராத்திரி நீ எங்கே போயிருந்த? சார், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நேற்று ராத்திரி அவங்கள பார்க்க போயிருந்தேன். கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இங்கே பாருங்க மேடம், உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை மேடம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு விவசாயம் கை கொடுக்கல. இந்த பாருங்க மேடம், தயவுசெய்து இந்த கேஸை நீங்கள் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க மேடம். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். நீங்க அந்த யாதவோட நிலத்துல இருந்து 20 மீட்டர் அபகரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் உங்களை விட ஏழ்மையான விவசாயி. உங்களால அவருக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கு. அதை சரி கட்ட உங்களால முடியுமா? இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? நீங்க வருத்தப்படுறீங்கன்னா அவரோட இடத்த திரும்ப கொடுத்துருங்க. ஏன்னா கண்டிப்பா நாங்க தான் இந்த கேஸை ஜெயிக்க போறோம். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வந்துட்டேன் சார். அங்கே இருக்க நகட வாட்ச்மேன் அல்தாஃப் கிட்ட கூட நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க சார். அன்னைக்கு ராத்திரி அவர் அங்கே தான் இருந்தார். நான் அங்கிருந்து திரும்ப வரும்போது அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சார், நான் அந்த நகைக்கடை வாட்ச்மேன் அல்தாப் கிட்ட பேசினேன் சார். அன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு சோமாவை பார்த்ததா அந்த வாட்ச்மேன் என்கிட்ட சொன்னார். நைட்டு 10 மணிக்கு திரும்ப வரும்போது கூட அந்த வாட்ச்மேன் பார்த்துருக்காரு. அவங்க 2 பேரும் சாதாரணமாக பேசியிருந்திருக்காங்க. சாருவோட பக்கத்து வீட்டுக்காரர் ஜித்து அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு சாரு சக்கரை வாங்க வந்ததா சொல்றாரு. அன்னைக்கு 11 மணிக்கு மேலதான் எல்லாமே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகும். இனிஷியல் ரிப்போர்ட் வச்சு பார்க்குறப்போ அன்றைக்கி நைட்டு 11 to 12 சாருவையும் மாலாவையும் கொலை பண்ணிடலாம் சார். சார், அது வந்து மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க மேடம். தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக சொல்லுங்க உங்கள் வீட்டுக்காருக்கு என்னதான் ஆச்சுன்னு. சார், இன்னைக்கு என் வீட்டுக்காரர் அதிகமாக குடிச்சிட்டு வந்தாரு சார். அதனால அவர் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவருக்கு காயம் பட்டிருக்கா? சார், அவரோட தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. என் வீட்டுக்காரர் செத்துட்டாரு சார். என்ன சார், என் ஹஸ்பண்ட் அவர் தம்பி ஜிகர் கொன்னுட்டான். சார், சொல்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட மாலாவை பத்தி சில விஷயம் பேச வந்திருக்கேன் சார். சொல்லுங்க. நான் மாலாவோட ஃப்ரெண்டு சார். கொஞ்ச நாள் முன்னாடி படிக்கிறதுக்காக மாலா கிட்ட இருந்து இந்த புக்கை வாங்கினேன் சார். நான் இன்னைக்கு தான் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேன் சார். அப்பதான் இதுக்குள்ள இந்த போட்டோவை பார்த்தேன் சார். இந்த ஷர்ட்ல ஒரு லோகோ இருக்கு பாருங்க. இது எந்த கம்பெனின்னு விசாரிங்க. சார், மாலா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு சார். ஆனா மாலா இந்த பையனை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல சார். நீங்க கொடுத்த இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி. இந்த பராஸை பத்தி விசாரிங்க. இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். நீயே என் கூட வரியா, நான் உன்னை கூட்டு போட்டுமா?
இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறத பற்றி நீ யோசிக்கவே வேணாம். வா வந்து வண்டியில் ஏறு. சார் வாடா. சார், இல்ல சார் ஏத்துங்க அவனை. சார் நான் இல்ல. உன்னுடைய நடிப்பை என்கிட்ட காட்ட வேணாம். மாலாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சார் நான் மாலாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் சார். எப்படி இருக்கு? இங்க பாரு பராஸ், எத்தனை நாள் இப்படியே பாக்குறது? எங்க அப்பாவுக்கும் அக்காக்கும் தெரியாம தான் வந்து மீட் பண்றேன். இதை நான் ஒத்துக்கிறேன் மாலா. உன்னோட அப்பா உன்னோட அக்கா இவங்களை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. ஒரு நிமிஷம் இந்தா. இது ஒரிஜினல் டைமண்டா? இது ஒரிஜினல் டைமண்ட் உனக்காக. ஏய், ஏய், ஏய். உங்க லவ்வரை கொண்டு இருக்காங்க, ஆனா அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? போலீஸ் கிட்ட இதை பத்தி ஏன் சொல்லல? சார் உண்மையிலே நான் பயந்துட்டேன் சார். அது மட்டும் இல்லாமல் மாலாவும் நானும் ரகசியமாக தான் சார் மீட் பண்ணோம். எங்களோட உறவை பற்றி சார் அக்காவுக்கு எதுவும் தெரியாது சார். நீ ஏன் பயந்த? நீ கொன்னியா? சார் சார் இல்லை சார், நான் உங்களை கொல்லவே இல்லை. அவங்க கொலை செய்யப்பட்ட அந்த ராத்திரி நான் என்னோட சொந்த ஊரில் இருந்தேன் சார். நான் ஹோட்டலில் தான் சார் இருந்தேன். நீங்கள் வேணால் விசாரிங்க. சாரு அப்புறம் மாலாவுடைய ஃபோன் காணாம போயிருக்கு. நீ கடைசியா மாலாவுக்கு எப்போ கால் பண்ண? சார் நாங்கள் 2 பேரும் வேறு வேறு நம்பர்லேருந்து தான் சார் நாங்கள் டெய்லி கால் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். அது சீக்ரெட் நம்பர் சார். அவளோட ஃபோன் அவள் வீட்டில் இருக்க பீரோவில் தான் சார் அவள் எப்பயும் வச்சுருப்பாள். எப்போவுமே அவள் தான் எனக்கு கால் பண்ணுவாள். சாரோட வீட்டை செக் பண்ணுங்க. அந்த சீக்ரெட் மொபைலை பத்தி என்னன்னு விசாரிங்க. ஓகே சார். பீரோ சீக்ரெட் ட்ராயரில் இது இருந்தது சார். எல்லா மெசேஜும் பராஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இதை பாருங்க, ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜும் காலும் வந்திருக்கு. சார் மாலாவை யாராவது தொந்தரவு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள வார்ன் பண்ணுறதுக்கு மாலா அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம் சார். ஆனாலும் அவன் மாலாவை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். ஆனா இந்த நம்பர் பராஸுக்கு மட்டும்தானே தெரியும். சார் ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்ணாங்க சார். நம்மள உடனே வர சொன்னாங்க. வாங்க சார். நான் எதுக்காக உங்களை வர சொன்னேன்னா, நீங்கள் அன்றைக்கி சுகிலாவோட கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பேக்கை பற்றி சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் படி இந்த பேக்கில் தான் சாரு அப்புறம் மாலாவோட தலையை வெட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த சுகிலா கடையோட பேக்கும் மேட்ச் ஆகுது. இதோ பாருங்கள், நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்ரேவை மேட்ச் பண்ணி பார்த்தேன் சார். இந்த 2 சாம்பிளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாருவோட வீட்டு பக்கத்தில் ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிச்சேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இல்லை சார். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் தெளிவாக தெரியுது. செருப்பு தைக்கிறவங்க இதை தைக்கும் போதோ இல்லை க்ளீன் பண்ணும்போதோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அது தேஞ்சு போயிருக்கலாம். சுமன், அந்த ஏரியாவில் இருக்கிற செருப்பு தைக்கிறவங்களை போய் விசாரிச்சு பாருங்க. பாராசு சொன்ன மாலாவோட சீக்ரெட் நம்பர் வேற யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த நம்பர் வேற யார்கிட்டலாம் இருக்குன்னு செக் பண்ணுங்க. பாராசு இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம், அவனையும் நீங்க விசாரிங்க. ஓகே? ஓகே சார். இங்க பாருங்க யாதவ் சார், நாம உடனே போய் சுகிலால பார்ப்போம். செக் பண்ணுங்க. என்னாச்சு சார்? என்ன பண்ணுறீங்க சார்? சார் இது ஒரு மளிகை கடை சார். சமையலுக்கு தேவையான மளிகை பொருள் தான் சார் இங்கே கிடைக்கும். அதை நாங்கள் கண்டுபிடிக்க தான் போகிறோம். சார் இதை பாருங்க, குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் விற்கிறியா என்ன? இவரை வண்டியில் ஏற்றுங்க. வண்டியில் ஏறு, வா. சார் வாடா. சார் 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 நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் எதுவுமே பண்ணல சார். இவன் உண்மையை சொல்லலைன்னா, இவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. சார் 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 இந்த ஏரியாவில் 3 செருப்பு தைக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சப்போ ஒரு உண்மை தெரிய வந்தது. என்ன? சார் அந்த ஆள் ஜிது சுக்லா, சாரோட நெய்பர். அந்த ஆள் ராத்திரி 11 மணிக்கு சாரு தன்னோட வீட்டுக்கு சக்கரை வாங்க வந்ததா சொன்னார்ல சார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி அவரோட செருப்பை தைக்க கொடுத்துருக்காரு சார். அந்த ஆளு எப்படிப்பட்டவனு விசாரிங்க. சரிங்க சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், 2 பொண்ணுங்களோட கால் ரெக்கார்ட்ஸும் செக் பண்ணேன் சார். நான் செக் பண்ணும்போது மாலாக்கு அல்தாஃப்ங்கிற ஒருத்தன் அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருக்கான். யார் அந்த அல்தாஃப்? நகைக்கடை வாட்ச்மேனா? ஆமாம் சார். ஆமாம் சார், நான் தான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன் சார். ஏன்னா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் சார். நான் அவளை கொல்லவே இல்லை சார். நீங்கள் வேணால் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் அங்கே தான் இருந்தேன். சார் நீங்கள் கொடுத்த அந்த நம்பரை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம் சார். நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எக்காரணத்துக்கு கூட அவன் தப்பிக்கவே கூடாது. ஏன்னா அவன் தன்னுடைய மாமாவே கொலை பண்ணியிருக்கான். ஓகே சார்.
சார் நம்ம ஃபாலோ பண்ணுறவர் அந்த முன்னாடி போகிற பஸ்ஸில் போகிற மாதிரி தெரியுது சார். சார், நம்ம இன்ஃபார்மர் ஒருத்தர் ஜித்து சுக்லாவை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த தகவல் படி ஜித்து சுக்லாவுக்கு ஒரு எக்ஸ் ஒய்ஃபும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையன் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபோட கஸ்டடியில் இருக்கான். தான் பையன் தான் கூட இருக்கணுன்றக்காக அந்த எக்ஸ் ஒய்ஃப் மேலே கோர்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு சார். இந்த கேஸுக்கு நம்ம கேஸுக்கு எதனா சம்மந்தம் இருக்குமா என்ன? சார், நம்ம இன்ஃபார்மர் ஜித்துவோட பக்கத்து வீட்டில் போய் பேசியிருக்காரு. அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சாருவும் மாலாவும் எக்ஸ் ஒய்ஃபோட வக்கீல். அது மட்டும் இல்லாமல் சாருவும் மாலாவும் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க. அப்போனா அவங்க கிட்ட போய் விசாரிக்கலாம் வாங்க. நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். சாருவும் மாலாவும் அந்த கேஸில் உங்கள் மனைவிக்கு ஆதரவாக வாதிடுறாங்க, தெரியும்ல? ஆமாம் சார், தெரியும் சார். சொல்லப்போனால் எங்களுக்குள்ள ஒரு சண்டே வந்துச்சு. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையானதுதான். நீங்க இவங்களுக்கு தப்பு தப்பான மருந்தெல்லாம் கொடுத்து இவங்களை கொல்ல பாக்குறீங்களா? நான் அதை நடக்க விட மாட்டேன். யாராலும் என்னை தடுக்கவே முடியாது. நான் என் பையனுக்கான கஸ்டடியை வாங்க தான் போகிறேன். நீங்க இந்த கேஸை எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். வாங்க. அன்றைக்கி நான் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் பையனுக்காக தான் சார் நான் எல்லாத்தையும் பண்ணேன். நான் என் பையன் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கேன். என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன். நான் எதுக்காக சார் அவளை கொலை பண்ணணும்? சார், இங்கே இருக்க எல்லா ஷூவும் பாருங்கள். இதை நம்ம ஃபாரன்சிக் அனுப்புவோம். மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஜித்து, நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. ஒரே மாதிரியா இருக்குல்ல? ஆமாம் சார், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட கேட்டோம்னா இது என்னோடது இல்லைன்னு சொல்லுவார். என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. ஜீத்து கண்ணாடி போட்டு எடுத்த ஃபோட்டோவை அவகிட்ட இருந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கண்களுக்கும் கண்ணாடிகளுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம தனித்தனியாக மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல வரேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடியில் நம்பர்ஸ் இருக்குது சார். ஜீத்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிற கண்ணாடியை போடுவாரான்னு செக் பண்ணுங்கள். அவர் போடுவாருன்னா அந்த நம்பர் குறிச்சிட்டு வாங்க. சார், அன்னைக்கு ராத்திரி 10:15 மணிக்கு சோமா இங்கேருந்து போகிறத பாருங்க சார். அதுக்கப்புறமா 10:30 மணிக்கு திரும்ப வர்றதை பாருங்க சார். அதுக்கப்புறமா அவர் அல்தாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அல்தாஃப் குளிர் தாங்க முடியாம ஒரு போர்வையை போத்திட்டு இருக்காரு. ஃபார்வர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்கதான், இங்க அப்படியே பாஸ் பண்ணுங்க. அப்புறம் அல்தாஃப், ரொம்ப குளிரா இருக்கு. உங்ககிட்ட போர்வை இருக்கு, ஆனா செருப்பு இல்லையே. சார், என்கிட்ட செருப்பு இல்லை. நான் செருப்பு போடுறது இல்லை சார். அப்படியா? நான் இது வரைக்கும் செருப்பு போட்டதே இல்லை சார். போட்டது இல்லையா? இவனை வண்டியில ஏத்துங்க. சார் சார், என்ன எதுக்காக கூட்டு போறீங்க சார்? எங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நீ இந்த இடத்துல இன்னொருத்தரை உட்கார வச்சுட்டு இங்க இருந்து நீ எங்கேயோ போயிருக்க. அவரு காலில் செருப்பு போட்டிருக்காரு. ஏய் வாடா. சார், இவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்க பார்க்கறான். அன்னைக்கு அல்தாப் இல்லாததுனால வேற யாரையோ வச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்க. இங்கே பாருங்க அனிதா, இன்னும் எத்தனை போய் தான் சொல்லுவீங்க? சார், நீங்க சொல்றது புரியல. இவன் தான் என்னோட தம்பி ஜிகர் சார். ஆனா சார், இதையே என்கிட்ட காட்டுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்க தம்பி உங்களோட புருஷனை கொண்டுட்டு ஓடிட்டான்னு நீங்க சொன்ன டைம்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க.
சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஜித்துவோட ஷூ பிரிண்ட்டும் சாருவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஷூ பிரிண்ட்டும் இது ரெண்டுமே 80% மேட்ச் ஆகுது சார். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜித்துவோட ஃபோட்டோ கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்கான டிஸ்டன்ஸ் ரொம்ப சரியாக மேட்ச் ஆகுது சார். ஜித்துவோட கண் பார்வையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் சார். அந்த கண்ணாடி ஜித்துவோட இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஜித்துவை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்லை சார். சார் நீ போடுற டிராமாலாம் நிறுத்திட்டு வண்டியில ஏறா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் எதுக்காக சார் நான் வண்டியில ஏறணும்? காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்ண மாட்டோம், வண்டியில ஏறா. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இந்த பைக்கையும் செக் பண்ணுங்க, அதே நம்பர் தானா? சார், டீ கடையில் திருட்டு போன அதே வண்டி தான் சார் இது. பைக்கை கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் இதை யார் திருட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பக்கத்தில் சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சார், அங்கே பாருங்கள், கேமரா இருக்குது. அது இந்த பக்கமாக தான் சார் இருக்குது. ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்கள். சார், இந்த கேஸ் விஷயத்துல போலீஸ் பல பேர் சந்தேகப்பட்டாங்க. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்ல. சொல்ல போனா பிரிஜேஷ் கூட பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லனா பராஸோட கதை பொய்யா கூட இருக்கலாம். ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். சாரு சக்கரை வாங்க வந்தான்னு ஜீத்து சொன்னது பொய்யா கூட இருக்கலாம். இந்த கேஸ் விஷயத்துல சோமாக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுங்களை கடத்தின நேரத்துல அவ சிசிடிவி பக்கம் இருந்ததை போலீஸ் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கொலை பண்ண குற்றவாளி கண்டிப்பா ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட மாட்ட தான் போறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம்னு தோணுது. பல டிஃப்ரெண்டான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பல பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் குற்றவாளி யாருன்னு தெரியல. நமக்கு கிடைச்ச எந்த ஒரு எவிடன்ஸும் நமக்கு சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஒரு வலுவான ஆதாரமுமே இல்லை. அதனால அவன் இந்த கேஸ்ல இருந்து விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. குற்றவாளியை தான் கொலை பண்ண அப்படின்னு ஒத்துக்கலனா பிரதேஷையும் பராசையும் நம்ம சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா பிரஜேஷ், ஷாரு, அப்புறம் பராஸ், மாலா இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. எனக்கு ஒன்று தோணுது, இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நாம தான் கண்டிப்பா ஜெயிப்போம். என்ன சொல்ல வரீங்க சார்? நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ராத்திரியில சாருவையும் மாலாவையும் கொலை பண்ணாங்களோ அந்த ராத்திரி நம்ம ஏரியாலையும் நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற ஏரியாவிலையும் என்ன தப்பு நடந்திருக்குன்னு செக் பண்ணணும். நாம அதை கிராஸ் செக் பண்ணா சரியா இருக்கும். அது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே டெனண்ட்டை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ரெண்டாவது கேஸ் என்னன்னா, ஹைவேஸில் வயசான ஒருத்தர் காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா, தன்னோட தம்பி தான் புருஷனை கொண்டுட்டான்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசி கேஸ் சார், ஒரு டீ கடைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்க ஒரு பைக்கை கடத்திட்டாங்க சார். ஆமாம் சார், இந்த கடைசி கிரைம் நடந்த இடம் அந்த மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த எல்லா கேஸையும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. குறிப்பா அந்த கடைசி கேஸ் தான் நமக்கு தேவை. அந்த பைக்கோட திருடன் யாரு? இதில் 2 கேஸ் நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்திருக்கு. மீதி 2 கேஸ் இஜூர் கிராமத்தில் என்கொயரி பண்ணியிருக்காங்க சார். PSI சந்தன் அண்ட் PSI சதீஷ் இவங்க தான் என்கொயரி பண்ணியிருக்காங்க. சார், இந்த கேஸை பத்தி பேசுறதுக்காக பிஜூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் வந்திருக்காரு. அவரை வர சொல்லுங்க. இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு எப்போ கிடைச்சது? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார். இந்த பைக்கோட நம்பரை கண்டுபிடிங்க. அவங்க 2 பேரும் யாருன்றதையும் விசாரிங்க. சார், ஆன்சர். செய்யாம அங்கேயே இருங்க. இங்க பாருங்க, பின்னால திரும்பி நில்லுங்க. பின்னால திரும்பி நில்லுங்க. சார், இவன் தான் அந்த பையன் ஜிகன், அனிதா கேஸோட முக்கியமான குற்றவாளி. இவனா? இந்த பையனா? ஆமாம் சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. கையில விலங்கு போட்டு வண்டியில ஏத்துங்க. அங்க அனிதாவோட கேஸுக்கும் அந்த 2 பொண்ணுங்களோட கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்ன? ஒருவேளை இந்த 2 கேஸுமே தற்செயல நடந்திருக்குமான்னு தெரியல. இந்த கேஸை முடிக்கிறதுல போலீஸ் தீவிரமா இருந்தாங்க. ஆனா இந்த கேஸுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையை போலீஸ் டிபார்ட்மெண்டால வெளியே கொண்டு வர முடியுமா என்ன? இந்த 2 கேஸ் விசாரிக்கும் போது இதோட உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மைதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவுச்சு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
நான் இன்ஸ்பெக்டர் சந்தன் சிங் கிட்ட தான் இப்போ பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா உங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக தான் நீ இப்படி பண்ணதா சொல்றாரு. உங்க அக்கா தப்பு பண்ணல அப்படின்னா அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அந்த பைக்கை திருடிட்டு அன்னைக்கு ராத்திரியில இருந்து மறுநாள் காலையில வரைக்கும் நீ எங்க போயிருந்த? சார், அன்னைக்கு ராத்திரி நான் பதுங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா. நீ என்னப்பா பார்த்த? தெளிவா சொல்லு. அந்த 2 பேரை யார் கொலை பண்ணது? நீ அவங்கள பாத்தியா? இல்லை சார், நான் எதையுமே பார்க்கல. 3 பேர் இருந்தாங்களா? இல்லை சார், நிறைய பேர் இருந்தாங்க சார். அங்கேருந்து ஓடி வந்தப்போ டீ கடையில் அந்த பைக்கை பார்த்தேன் சார். நான் அங்கேருந்து போய் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணேன் சார். சார், கூட இன்னொரு ஆள் இருந்திருக்கலாம் சார். யார் அந்த ஆளு? நீ உண்மையை சொல்றியா இல்லையா? சாரு அக்கா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. ஆ, அது என்னன்னா, நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஓ, அப்படியா விஷயம்? சரி, அவரோட பேர் என்ன சொல்லு. அட, இந்த நேரத்துல யார் வந்திருக்கிறது? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இதை ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்க. அல்தாஃப் இன்னொரு ஆளை சிசிடிவிக்கு தெரிகிற மாதிரி உட்கார வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி ஜுவல்லரி ஷாப் முன்னாடி சோமா வந்திருக்கான். அதுவும் சிசிடிவிக்கு தெரிகிற மாதிரி அவன் நடந்து போயிருக்கான். எல்லாம் பிளான் படி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனும் என் இடத்துக்கு வந்தான் சார். மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே அங்கே வந்துட்டாங்க. ஆனால் நான் அங்கே போக விரும்பலை. அது எல்லாமே நான் போட்ட பிளான் படி நடக்குதான்னு பார்க்க நான் ஆசைப்பட்டேன் சார். அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். உங்க எல்லாருக்குமே கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க நான் முயற்சி பண்ணுவேன். கடைசியா இந்த கேஸ்ல எல்லா குற்றவாளிகளையும் பிடிச்சி போலீஸ் ஜெயிச்சிட்டாங்க. சோமா, அல்தால், சுகிலால், அப்புறம் சனி சிங் சாரியும் மாலாவையும் கொலை பண்ணதுக்கு காரணம் நிறைய இருந்தது. ஆனா ஒரு மனுஷனை கொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது. 19 வயசு ஜெகன் தன்னோட அக்கா அனிதாவை காப்பாற்ற ட்ரை பண்ணும் போதுதான் சாரு அப்புறம் மாலாவை கொண்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோமா, அல்தால், சுகிலால், அப்புறம் சனி சிங் இவங்க 4 பேரும் சாரு அப்புறம் மாலாவை மீட் பண்ண பிளான் பண்ணி அந்த 2 பொண்ணுங்களும் அவங்களோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரையும் ஈவு இறக்கம் இல்லாம கொண்டிருக்காங்க. இந்த சமூகத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்பவுமே நீதி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நாம தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம கிட்ட கோவம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை நாசம் பண்ணிடும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.